Hi friends, welcome back to Shoba and Handcrafts. இன்னைக்கு நாம லஞ்ச் கூட பின்றது எப்படின்னு பார்க்க போறோம். அதுவும் லஞ்ச் கூடைக்கு மூடி வச்சு பின்ன போறோம். அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கலர் தான் நம்ம இந்த லஞ்ச் கூட பின்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். இது ஏற்கனவே கூடையெல்லாம் பின்னி மீதமான ரோல்லாம் இதுல நம்ம இப்போ கட் பண்ணி பின்ன போறோம். 3 கலர் எடுத்துக்கிறேன். ஆனா 3 ரோல் கிடையாது. ஏற்கனவே கூட பண்ணி மீதி இருக்கிற எடுத்து வச்ச ஒயர் இதுல இப்போ நம்ம பின்ன போறோம். இது ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா 8 அடி கட் பண்ண போறேன். இதுல ஒரு 8 ஒயர், இதுல ஒரு 8 ஒயர், கோல்ட்ல ஒரு 5 ஒயர். சோ மொத்தம் 21 ஒயர் கட் பண்ண போறோம். ஒவ்வொன்னு 8 அடியில. நான் ஒரு ஒயர் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 8 அடி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ஒயரையும் நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஒயர் கட் பண்ணி எடுத்துட்டோம். மொத்தம் பாத்தீங்கன்னா 21 ஒயர் இருக்கும். ப்ளூல 8 ஒயர், ஆரஞ்சுல 8 ஒயர், கோல்ட் கலர் பாத்தீங்கன்னா 5 ஒயர் இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா 8 அடி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். நம்ம பின்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஒயரும் பாத்தீங்கன்னா இது மூடி போட்ட லஞ்ச் பேக்ன்றதுனால மூடிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒயர் விட்டுட்டு பின்ன ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒவ்வொரு ஒயரும் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 1.5 அடி விட்டுறலாம். 1.5 அடி எதுக்குன்னா நம்ம அந்த லஞ்ச் கூட மூடுறதுக்கு மூடி பண்றோம் இல்லையா, அதுக்காக விட்டுட்டு நம்ம இப்ப பின்ன போறோம். அதுக்கு நான் 1 அடி ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இப்போ 1.5 அடி அளந்து ஒவ்வொரு ஒயர்லயும் பாத்தீங்கன்னா முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போ 1 அடி ஸ்கேல்ல 1 அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா 1/2 அடி 1 இந்த 6 அந்த அளவு எடுத்து நம்ம இங்க ஒரு முடிச்சு போட்டுக்கணும். 1.5 அடியில முடிச்சு போட்டு எடுத்துக்கங்க. இது ஒரு அடையாளத்துக்கு தான். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வர அந்த 1.5 அடியில தான் நம்ம லஞ்ச் கூடையோட அந்த மூடி சேர்த்துக்கு நம்ம ஒயர் விட்டுட்டு பண்றோம். இப்போ நான் ஒரு 3 ஒயருக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன் பாருங்க. இது போல நீங்க ஒரு ஒயர்ல அளந்து முடிச்சு போட்டுட்டு அதுக்கு அடுத்த எல்லா ஒயரும் பாத்தீங்கன்னா இந்த நாட்டோட அளவு வச்சு நம்ம நீளம் பார்த்து முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாமே முடிச்சு போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு காமிக்கிறேன். நாம இங்க 1.5 அடி விட்டுட்டு நாட் போட்டு வச்சுக்கிறோம். இந்த நாட் அடையாளத்துக்கு நம்ம இந்த பக்கம் பாக்ஸ் நாட் போட்டு தான் கூட பின்ன போறோம். இந்த பக்கம் யூஸ் பண்ணக்கூடாது. இது கூடையோட மூடி பண்றதுக்கு மேல் பக்கம் விட்டுறணும். இனி நம்ம அந்த 8 அடியில 1.5 அடி போச்சுன்னா மீதி 6 அடி இருக்கு. அந்த 6 அடி தான் நம்ம கூட பின்ன போறோம். இங்க பாருங்க, இந்த 6 அடி நமக்கு இவ்வளவு இருக்கு ஒயர். சோ இதுல தான் நம்ம கூட பின்ன போறோம். இந்த மேல இருக்கிற இந்த 1.5 அடியில மூடிக்கும் இந்த கீழே இருக்கிற மீதி 6 அடி பாத்தீங்கன்னா கூட பின்றதுக்கும் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயர் தான் எடுத்துக்கிறோம். ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர்ல எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ண ப்ளூ ஒயர் நான் எடுத்துக்கிறேன். இதுல நாட் போட்டிருக்கு இல்லையா, இந்த 1.5 அடியை விட்டுட்டு இப்போ நம்ம மீதி இருக்கிற இந்த ஒயர்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த மீதி இருக்கிற இந்த 6 அடி ஒயர்ல இந்த நாட்ல இருந்து இந்த ஒயரோட இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தை எடுத்து இங்க வச்சுக்கோங்க. வச்சு ஈக்குவலா மடக்கிக்கணும். சோ ஈக்குவலா இந்த இடத்துல பிடிச்சு மடக்கிக்கணும். மீதி 1.5 அடி கீழே விட்டுடுங்க. ஈக்குவலா மடக்கன எடுத்து அப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறோம் இல்லையா, ஆரஞ்சு கலர் ஒயர், அந்த ஒயரை நம்ம மடக்கன இந்த ஒயர் அளவு ஒயரா வச்சு இதை பாருங்க இந்த மாதிரி வச்சு அளந்து நம்ம எங்க நாட் போட்டோம் அந்த இடம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ளூ ஒயர் மடக்கி இருக்கிறோம் ஈக்குவலா. ரன்னிங் ஒயர் இதே போல அளந்து நம்ம இந்த இடத்துல ஒரு லூப் எடுத்துக்கோங்க. நம்ம ஈக்குவலா மடக்கணும். இது உள்ள நம்ம இப்போ பாருங்க இந்த மாதிரி இப்போ பாக்ஸ் நாட் போட போறோம். சோ ரன்னிங் ஒயர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க கரெக்டா பண்ணுங்க. அந்த 1.5 அடி விட்டுட்டு மேல இருக்கிற அந்த ஒயரை ஈக்குவலா மடக்கிட்டு நாம ரன்னிங் ஒயர்ல இப்போ பாக்ஸ் நாட் போடுறோம். சோ பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். பாக்ஸ் நாட் போட்டதுக்கு அப்புறமா ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம நாட் போட்டதுக்கு அப்புறமா இந்த ப்ளூ ஒயரை இப்படி இழுத்து ஒண்ணா விட்டுக்காங்க. ஈக்குவலா இருக்கு. கொஞ்சம் தான் ஹைட்டா இருக்கு. அது நாம இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட்டை கொஞ்சம் கீழே தள்ளினீங்கன்னா
இது அட்ஜஸ்ட் ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும். அதே போல் ஆரஞ்சு கலர் ஒயரும் பார்த்து ஒயரையே நம்ம வந்து மேலே போகிற இந்த ப்ளூ ஒயரோட அளவு சேர்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. இப்படி ஈக்குவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா மேலே போகிற ஒயர் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் ஆரஞ்சு ஒயர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த லூப் வந்து கொஞ்சம் இப்படி தள்ளினீங்கன்னா லூஸ் ஆகிடும். இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இது போல் நம்ம வந்து ஒவ்வொரு ஒயரும் சேர்க்கும்போது அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் பார்க்கணும். இனி ஆரஞ்சு ஒயர் செக் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் இந்த ப்ளூ ஒயரோட செக் பண்ணாலே போதும். இது ரன்னிங் ஒயர் தான், ஸோ இது இந்த பக்கம் போயிடாலும் விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ப்ளூ ஒயரு வேறு என்ன ஒயர் சேர்த்தாலும் அந்த ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இனிமேல் நம்ம இந்த ப்ளூ ஒயரோடு அது ஈக்குவலாக வச்சு பார்த்தா கூட போதும், நம்ம இப்படி மடக்கி வச்சு பார்க்கணுன்னு கிடையாது. ஃபஸ்ட்டு இது ஒன்று கரெக்டாக போட்டிங்கன்னா அடுத்து நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போடும்போது இந்த ஒயரோடு வச்சு பார்த்தாலே போதும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து இந்த நாட் போடுறது கீழே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இது மேல் பக்கம் இழுத்து அளவு பார்க்க ஈஸியாக இருக்கும். நீளமாக்குற இந்த ஒயர் வந்து அப்போ கீழே போயிடும் அதனால். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நாட் போட்டதை விட்டுட்டு மீதி இருக்கிற இந்த 6 அடி பகுதி இருக்கு இல்லையா அந்த ஒயரில் இதை ஈக்குவலாக மடக்கிக்காங்க. ஈக்குவலாக மடக்கிட்டு நம்ம லூப் எடுத்துகிட்டு இந்த ஈக்குவலாக மடக்கிட்டு லூப் எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயர் ஆரஞ்சில் நம்ம செகண்ட் ஒயர் சேர்க்க போகிறோம் ப்ளூ கலர் ஒயரு. நீங்கள் இந்த ப்ளூ கலர் ஒயர் சேர்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். இந்த ஒயர் வந்து நம்ம லூப் எடுக்கிறோம் இல்லையா ஈக்குவலாக மடக்கி, அப்போது நம்ம மடக்கும்போது இந்த நாட் போட்ட ஒயர் இருக்கு இல்லையா இது வந்து மேல் பக்க ஒயராக வச்சுக்காங்க. மேல் பக்க ஒயராக நாட் போடாத அடி ஒயராக வச்சுக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னும்போது ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு கலர் ஒயரில் பாக்ஸ் நாட் போடுறோம். பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு தனி வீடியோ இருக்குது நாட்ஸ் அண்ட் பிளேலிஸ்ட்டில். அது இப்போது இந்த ஒயர் நீங்கள் மேலே வந்துடுச்சு, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட் போட்ட ஒயர்லாம் கீழே வரும். ஸோ உங்களுக்கு பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து அந்த மாதிரி வச்சு பின்ன சொன்னேன். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இல்லைன்னா இந்த ஒயர் இப்படி கொஞ்சம் மேலே தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி மேலே இழுத்திங்கன்னா மேலே ஈக்குவலாக ஆகிடும். இப்போ ஈக்குவலாக ஆகிடுச்சு. இதே போல் இப்போ நம்ம ஒவ்வொரு ஒயராக சேர்த்துட்டு வரலாம். நான் இந்த ப்ளூ ஃபுல்லாக சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ப்ளூ கலர் வந்து 8 ஒயர் வந்து சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டிருக்கிறோம். 3 6 7 8 மொத்தம் 8 ஒயர் வந்து சேர்த்துட்டோம். இனி சென்டராக வந்து நான் கோல்டு கலர் ஒயர் சேர்க்க போகிறேன். ஸோ கோல்டு கலர் ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கலர் மாறி மாறி பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அதே போல் 1.5 அடி விட்டு நாட் போட்டு வச்சுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா 1.5 அடி விட்டுட்டு மீதி அந்த 6 அடியில் நம்ம அந்த ப்ளூ ஒயர் பண்ண மாதிரி இந்த ஒயரையும் வந்து ஈக்குவலாக இப்படி மடக்கிக்கோங்க. ஒயர் கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இருக்குல்ல, இதோட சென்டர் ஒயர் இது எடுத்துட்டோம், லூப் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஏற்கனவே கூடையெல்லாம் பின்னிட்டு மீதி இருந்த எல்லா ஒயரையும் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறேன். ஸோ இது வந்து 2 ரோல் தான் ஆகும். இருந்தாலும் நம்ம எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு நிறைய ஒயர் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியும். இப்போ இந்த கோல்டு கலர் ஒயர் வந்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். இப்போது இந்த ப்ளூவும் இந்த கோல்டும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சேமாக தான் இருக்குது. ஸோ அதே போல் இப்போ நான் கோல்டு கலர் வந்து ஃபுல்லாக இதில் போட்டுட்டு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ஒயரும் கோல்டு கலர் ஒயரும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டோம். இனி ஆரஞ்சு ஒயர் தான். ஆரஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லைன் ஒரு லைன் முடிச்சிட்டோம். இங்கே ப்ளூ பார்த்தீங்கன்னா 8, கோல்டு கலர் பார்த்தீங்கன்னா 5 ஒயர் வரும், ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா 8 ஒயர் வரும். மொத்தம் 21 லைன் பின்னிருக்கிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு போட்ட இந்த லைன் அப்படியே மடக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம் பார்த்திங்களா இந்த ஒயர் ரன்னிங் ஒயர், அந்த அளவு எடுத்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் முடிச்சாச்சு. இனி நம்ம செகண்ட் லைன் வந்து அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. ஒன்று மேலே இல்லை கீழே வந்து நம்ம ஏதாவது ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஒயர் விட்டோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்து நம்ம செகண்ட் லைன் வந்து இப்படி அளந்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது விட்ட ரன்னிங் ஒயர் அளவு எடுத்துகிட்டு நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த அளவு எடுத்துட்டு நம்ம இப்போ மேலே வந்து பின்ன போகிறோம். நான் வந்து மேலே ஒரு ப்ளூ லைன் கீழே ஒரு ப்ளூ லைன் போட்டுட்டு மீதி இருக்கிற 8 லைன் பார்த்தீங்கன்னா நான் சாண்டில் போட போகிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 லைனு. சென்டர் ஆரஞ்சு போட்டுட்டோம். இந்த 2 பக்கம் ப்ளூ போட்டுட்டு மீதி இருக்கிற அந்த 8 லைனும் நம்ம வந்து சாண்டில் கலர் போட போகிறோம். ஸோ என்கிட்ட மீதி இருக்கிற எல்லா ஒயரும் மிக்ஸ் பண்ணி நான் அந்த கூட பின்னுறேன். நீங்களும் உங்கள்கிட்ட மீதி இருக்கிற ஒயர்லாம் வச்சு போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா புது ரோலாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 2 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம இனி வந்து இந்த லைன் ஃபுல்லாக வந்து பின்னிட்டு போகிறோம். பின்னி முடிச்சுட்டு கீழேயும் நான் வந்து ப்ளூ தான் பின்ன போகிறேன். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது சென்டர் லைன் தெரியணும். அப்போ தான் வந்து மேலே எத்தனை லைன் பின்னணும் கீழே எத்தனை லைன் பின்னணும்னு தெரியும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சில பேர் ஒரே கலராக போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எது சென்டர் லைன் தெரியாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு சென்டர் லைனில் மட்டும் ஒரு நாட் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம வந்து மேலே இத்தனை லைன் பின்னிக்கலாம், கீழே இத்தனை லைன் பின்னிக்கலாம், நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஒரு லைன் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 லைன் முடிச்சிட்டோம். ஸோ சென்டராக ஆரஞ்சு, இந்த பக்கம் ப்ளூ, இந்த பக்கம் ப்ளூ போட்டுக்கிறோம். மொத்தம் 21 லைனு. இந்த பக்கம் வந்து நான் இன்னும் இப்போ 11 லைன் மொத்தமாக பின்ன போகிறோம். இப்போ 3 லைன் பின்னிட்டோம். இனி வந்து 8 லைன் பின்ன போகிறோம். இந்த பக்கம் சாண்டில் கலர், இந்த பக்கம் சாண்டில் கலரு. நம்ம சாண்டில் கலர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போல் நம்ம ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் விட்டோம் பார்த்திங்களா, அந்த அளவு எடுத்துக்கோங்க. அந்த அளவு வந்து சைடு ஒயர் விட்டுறணும். விட்டுட்டு இப்போ நம்ம சாண்டில் ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவலாக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த பக்கம் ஒரு 4 லைன், இந்த பக்கம் ஒரு 4 லைன் நான் பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கலரும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பக்கம் நம்ம 21 லைன், இந்த பக்கம் வந்து 11 லைன் போட்டிருக்கிறோம். நடுவில் ஆரஞ்சு, 2 பக்கம் ப்ளூவு, அதுக்கப்புறம் சாண்டில் பார்த்தீங்கன்னா மேலே 4 லைன், கீழே 4 லைன், மொத்தம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 லைன் வந்துடும். அதே போல் அகலம் பார்த்தீங்கன்னா 21 லைன் வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டு அடுத்த வீடியோ வரும். ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறது, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.